இந்த சால்ட்ரிங் வந்துட்டு வாங்கின புதுசில் நல்லா வேலை செஞ்சுச்சுங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா சரியாக வேலை செய்ய மாட்டேதுங்க. பாருங்கள், இது ஒரு பிராண்டட் சால்ட்ரான் தான். இது ஒரு பிராண்டட். இது சரியாகவே வேலை செய்ய மாட்டேதுங்க. ஒரு டிவி காம்பவுண்ட் எதுனா கட்டினோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சில டைமில் சரியான வெறுப்பாகி போகுது. உடச்சி போட்டலாமா அப்படின்னு கூட தோணுது. இப்போ பாருங்கள், போட்டு ரொம்ப நேரம் ஆச்சுங்க. பாருங்கள் சூடு எப்படி ஆகுது பாருங்கள். லைட்டாக தான் ஆகுது. இங்கே பாருங்கள், அந்த ஈயோட சரியாக மெல்ட் ஆக மாட்டேங்குதுங்க. இந்த லெட்டு அதில் வைக்கும் போது ஓரளவுக்கு மெல்ட் ஆகுது. ஆனால் நம்ம அந்த போர்டுக்குள்ளே இருக்கிற காம்பவுண்ட், அதாவது மெயின் கெப்பாசிட்டருங்க, அது எஸ்எம்பிஎஸ்சில் இருக்கக்கூடிய மெயின் கெப்பாசிட்டர். அது பாருங்கள், அது கயட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், சரியாகவே வரவே மாட்டேங்குதுங்க. பாருங்கள், நாராக போகுது. ஈயம் எத்தனைக்கும் நல்ல ஈயம் தாங்க அது. இப்போ தனியாக எடுத்து அதில் வச்சோம்னா ஈயம் கரையுது. ஆனால் நம்ம அந்த காம்பவுண்டில் வச்சு அந்த கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வச்சு பண்ணும்போது சுத்தமாக டீசால்டிங்கே அது இதே ஆக மாட்டேங்குது, மெல்ட் ஆக மாட்டேங்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் யோசனை பண்ணேன், சரி இந்த சால்டிங் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படி. உள்ளே ஒரு பார்த்திங்கன்னா டயோடு ஒன்று இருக்குங்க. ஸோ அது மாற்றி பார்க்கலான்னு மாற்றி பார்த்தேன். ஆனால் அந்த டயோடு மாற்றியும் அது வந்து அப்படி தாங்க வேலை செய்யுது. IN 4007 இது வந்து மாற்றினேன். மாற்றி அப்படியே தான் வேலை செய்யுது. மறுபடியும் இன்னொரு டயோடு FR 207 ஒரு டயோடு மாற்றினேன். அது மாற்றியும் இதே தாங்க வேலை செய்யுது, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதுக்கப்புறம் யோசனை பண்ணேன், அந்த டயோடு எடுத்துகிட்டு டைரெக்டாக கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்ததுங்க. பாருங்கள், IN 4007ங்க டயோடு. டயோடு எடுத்துட்டேன், சுத்தமாக எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக கொடுத்து பார்ப்போம் எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு எடுத்துட்டுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணுங்க. நம்ம டேரெக்டாக கொடுத்துட்டோம்னா அது வந்து சீக்கிரமாக அந்த எலிமெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா ஃபுல் சப்ளை அதுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு சீக்கிரமாக வந்துட்டு அது ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்று யோசனை பண்ணுங்க, நம்ம ஃபேன் ரெகுலேட்டர் இருக்குல்ல, அந்த ஃபேன் ரெகுலேட்டர் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் வோல்டேஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுங்க. கடைக்கு போய்ட்டு ஒரு கேங் பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கினேன், சுவிட்சு ஒன்று 5 பின் சாக்கிட்டு, அதுக்கப்புறம் ஃபேன் கண்ட்ரோல் அது போய்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். ஏன்னா நம்ம டேட்டா கொடுக்கும்போது அது வந்துட்டு சீக்கிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேனு கண்ட்ரோல் நம்ம வச்சுட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ ஃபுல் வோல்டேஜ், அதாவது ஹையில் வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நமக்கு தேவையில்லாதப்போ வந்துட்டு கரண்ட்டை கம்மி பண்ணிக்கலாம். அப்போது சால்டிங் வந்து போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம டேரெக்டாக கொடுக்குற இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா சால்டிங் வந்து பழுது ஆகாது. நம்ம தேவையான டைமத்துக்கு மட்டும் நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் என்ன பண்ண ஐடியா பண்ணி இதை ஒன்று ரெடி பண்ணிட்டுங்க. இப்போ பாருங்கள், செக் பண்ணுறோம். நம்ம ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண பார்த்தீங்கன்னா 1ல் 193 வோல்ட் வருதுங்க, 2ல் 100 அதே தான் வருது, 3ல் பாருங்கள் 212 213 வோல்ட் வருதுங்க, 4ல் பாருங்கள் 238 வோல்ட் வருது. இந்த மாதிரி நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகுங்க. சால்டிங் வந்துட்டு நாம்
அந்த மாதிரி ஓல்டு வந்து குறைச்சி வச்சுட்டோம்னா நமக்கு ஹீட்டு ஸ்லோவாக இருக்கும். நம்ம அந்த 60 வாட் சாலிட்ரு வாங்குறது பார்த்தா அந்த மாதிரி இது வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பக்காவாக எந்த ஒரு இது இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃபுல் ஹீட் ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எப்படி வருது போக. ஒரு 80 வாட்ஸு சால்ட்ரிங் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமோ அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. இது நான் செக் பண்ணி பார்த்தேன், பக்காவாக இருக்குது. முன்னாடி இந்த கெப்பாசிட்டர் கட்டுறதுக்கு கட்டவே முடியல. ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகுது பாருங்கள், பக்காவாக. அதே லெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள் எப்படி பக்காவாக வந்துட்டு மெல்ட் ஆகுது பாருங்கள். அந்த கெப்பாசிட்டரும் ஈஸியாக கட்டிடலாங்க. நான் கட்டி பார்த்தேன், பக்காவாக வருது. பாருங்கள் அந்த கெப்பாசிட்டர் கட்டுறோம், ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தேவையானப்போ நம்ம இது பண்ணிக்கலாங்க, கட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த கண்ட்ரோலில் ஏன் வைக்க சொன்னோன்னா அந்த சால்டிங் பாருங்கள் எவ்வளோ ரெட் ஆகுது. தேவையானப்போ ஹையில் வச்சுக்கிட்டு தேவையில்லாதப்போ லோவில் வச்சுட்டோம்னா நமக்கு வந்து லைஃப் வருங்க.